69 வயசுல உழைத்து வாழ வேண்டும். வந்து முட்டை ரொட்டி தயாராகி கொண்டிருக்கு. ஒன்று 1 லட்சத்துக்கிட்ட வரும். 50 ரூபாயோட கிளிநொச்சி மாவட்டம் வந்து பஸ் அதுக்காண்டி போய் சொல்லக்கூடாது. அதில் ஒரு பிளவுரிட்டீங்கள் நீங்கள். வணக்கம் ரவலே, எல்லாரும் சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் ட்ரீம் சிட்டி என்று சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது கடை மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ் இருக்குது, கூல் பார் இருக்குது, முழுக்களும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் சரியா இந்த அட்ரஸை பாருங்க, தொண்டமாநகர்னு சொல்லி கிளிநொச்சியில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. சரியா அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கேட்டு மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போவோம். யாரா இருந்தாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரீம் சிட்டி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் கண்டி மாத்தலையிலேருந்து எங்கள் ஆட்டோவில் வந்தாங்க. இரவு நேரத்தில் ஆட்டோ ஓடையில் சொன்னால் அந்த கண் குத்தும் ஹெட்லைட்டு அப்படி கண்ணு குத்துற மாதிரி தான் போட்டு கொண்டு வருவாங்க. அதனால் அந்த டைமில் போய் ஆக்சிடென்ட் ஆகி தேவையில்லாத விஷயமாக இந்த இடத்துல தங்கிட்டு வந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரூம் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல நல்ல ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குதுங்க. என்னென்னு சொல்கிறது, இது கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகி ஒரு 2 மாதம் தான் இருக்கும். வாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரீம் சிட்டி ரெஸ்டாரண்ட் மேனேஜரை நாங்கள் சந்திச்சிட்டோம். இது ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே என்ன வசதி இருக்குங்க? இங்கே வந்து ரூம்ஸ் வசதி இருக்குது, பார் வசதி இருக்குது, மற்ற டூரிஸ்டாக வந்து சாப்பிட்டு போய் தங்கி அவருடைய வசதி வாய்ப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்து போகக்கூடிய வசதி வாய்ப்பு அனைத்தும் இருக்குது. இது சரியாக இந்த இடம் எங்கே இருக்குது? கிளிநொச்சியில் எங்கே இருக்குது? கிளிநொச்சி ஏனையின் தொண்டமனாறு, அதாவது 55லேருந்து 500 மீட்டரும், டிப்போ சந்தி கிளிநொச்சி பிரதானமான டவுன் டிப்போ சந்தியிலேருந்து ஒரு 750 மீட்டர், அதாவது டெலிகானுக்குள்ளேருந்து ஒரு 100 மீட்டரில். இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டு எவ்வளோ நாள்? இது ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டு மேக்ஸிமம் வந்து 3 மாதம். 3 மாதம் இருக்கு. 3 மாதம். இப்போ என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு? இப்போ மக்களோட கருத்து என்ன மாதிரி? மக்களோட கருத்து இப்போ மழைன்ற வழியாக கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இருந்தது. இப்போ எங்களுக்கு ஓகேயா இருக்குது. மக்களோட கருத்து வந்து இப்போ வெளியூடங்களில் டூரிஸ்ட் வர்றவங்க இப்போ உணவாக இருந்தாலும் தங்குமுறை வசதியாக இருந்தாலும் எல்லாம் ஓகேயா இருக்குன்றதை 99% உரண்டி பண்ணிட்டு போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் நெருக்கடியான டைமில் இது ஆரம்பித்தேன்னா, அந்த நெருக்கடியான டைமில் ஆரம்பித்தாலும் எனக்கு அந்த எதிர்பார்த்ததை விட மேலதிகமாக கஸ்டமர் வர்றதும், கஸ்டமருடைய தரவு நல்ல தரவாக வந்து கொண்டு இருக்கிறதும், எமது பணியாளரும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே தங்களை அர்ப்பணித்து விசுவாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கேன். அதில் கஸ்டமருடைய தேவையும் 99% பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதை விட இன்னும் மேலதிகமாக விஸ்தரித்து கொஞ்சம் மேலதிகமான வசதி வாய்ப்புகளை இன்னும் செய்யணுமென்றதான் என்னுடைய எந்த வடமானத்தை பொறுத்த மட்டும் டூரிஸ்டுகள இதோட வந்து மிச்சம் குறைவு பார்த்துருக்கு. இப்போ வெள்ளக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் இங்கே வருவேன். நூற்றுக்கு ஏதாவது கொழும்பு வந்து இறங்கிட்டு அப்படி அந்த மெலையத்தால் சுற்றி அப்படி கீழே காளி மாத்திரை அந்த பக்கத்தால் போயிடுவேன். இங்கே வந்தால் என்னென்ன வசதியாப்பு குறைவுன்றதால இங்கே டூரிஸ்டுகள் வர்றதும் மேலே குறைவு. வெள்ளக்காரெல்லாம் வர்றது, ஆனால் எங்களை திறந்தையிலேருந்து வெள்ளக்காரருடைய வரவுகளா ஏனைய டூரிஸ்டுகள வரவுகளா ஓகேயா இருக்குது. அப்போ நாங்கள் எதிர்பார்த்து வந்தாலும் பார்க்க இங்கே ஓகேயா இருக்குன்றது தான் கருத்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்கிற இடத்துல தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இங்காலையும் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்கக்கூடிய மாதிரி தான் இடம் இருக்குது. வேறங்க பெரிய ஒரு இடம் தான். என்ன மெப்பில் எல்லாம் பதிவு செய்திருக்கீங்களா? அதில் ஒரு பிளவுரிட்டீங்கள் நீங்கள். ட்ரீம் சிட்டி ரெஸ்டாரண்ட் போட்டுருக்கீங்க. இன்னொன்று இங்கால ரூம் ஹோட்டலும் போடணும். ஹோட்டலும் பதிவு செய்யணும். ரெண்டும் பதிவு செய்யணும். என்ன சொன்னால் இதில் நாங்கள் பார்க்கல. இப்போ நாங்கள் நடந்து போனாங்க, நாங்கள் சர்ச் பண்ணி ஹோட்டல் தான் பார்ப்போம். இப்படி ஹோட்டல் இருக்கிற இடத்து தான் போய் ஹோட்டல் ரூம் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்படி வரும். என் பஸ் வந்து இவர் சூப்பர்வைசர், நான் வந்து போன நினைக்கிறேன். வந்து நான் வந்து ஒரு 3 மாதம் ஆகுது. இவரோட 3 மாதம் திறந்தில் நிற்கிறேன். இவரோட நிற்கிறேன். இப்போ வந்து பணியாளர்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை. அவங்களோட வந்து சம்பளங்கள் வந்து ஒழுங்காக அந்தந்த டேட்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். இனி அவங்களோட இதுக்காக வேண்டி வந்து ஹோட்டலில் சாப்பாடுகள் வந்து எல்லாமே ஃப்ரீ. வந்து 3 நேரமும் அவங்கள என்ன சாப்பாடும் திங்கலாம். இனி அடுத்தடுத்த ஹோட்டலில் வந்து 2 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து சளியில் வெட்டுவாங்க. அப்படி சலுகையிலேயே வந்து எல்லாமே வந்து இங்கே அவங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. எல்லாமே ஃப்ரீ தானே அவங்களுக்கு. மற்ற அக்கௌண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாம் வந்து நான் தான் பார்க்குறேன். மற்ற மேலதிக விஷயங்கள் வந்து எங்கள் சூப்பர்வைசர். வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கே சூப்பர்வைசிங் செய்கிறேன். 3 மாதமாக பஸ்ஸோட இருக்கிறேன். 2 பேருமே ஒன்றா தான் ஜாயின் ஆனது. உண்மையாகவே நல்ல ஒரு ஹோட்டல் சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாஃப் பிரச்சனை என்று சொல்லி இங்கே ஒன்றுமே இல்லை.
மற்ற நீட்னஸில் இருந்து ஃபுட்டில் இருந்து எல்லாமே இங்கே நீட்டாக தான் போய் கொண்டிருக்குது. இப்போ திறந்த 3 மாதம்னு சொல்லிக்க இப்போ தான் 3 மாதம். இனி வருங்காலங்களில் பஸ்ஸுக்கும் விசுவாசமாக இருந்து இப்படியே முன்னோக்கி கொண்டு போகிற சூப்பர்வைசர் இதில் உங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்து கருத்துலாம் சொல்லுவாங்க. என்ன மாதிரி கருத்து இருக்குது? அதுக்காண்டி போய் சொல்லக்கூடாது. கூடுதலாக வாரது நல்ல கருத்து தான். 100க்கு 98% வந்து நல்ல கருத்து கட்டாயம் பெறும். அதில் 2% வந்து மிஸ்டேக் நடந்திருக்கும். அப்போ எல்லாமே இல்லையே. அப்போ சரியான 98% வந்து நல்ல கருத்து தான் கூடுதலாக சொல்லிட்டு போகிறது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போய் கொண்டு இருக்குது. உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன பெரியன்னு சொன்னால் பெரிய அளவு இல்லை. நான் இந்த நியர் டீம் செட்டி ஹோட்டல் ஓப்பன் பண்ண டேன்னு சொல்லி ஜாயின் ஆகினான். ஸோ ஐசிஆராக தான் ஜாயின் ஆகினான். இப்போ எங்களோட ஹோட்டலை பொறுத்தளவில் சுத்தமான உணவுகள், உடனுக்குடன் துரிதமான உணவுகளை தான் நான் வழங்கி கொண்டுள்ளோம். சும்மா பொறுத்தளவே இந்த டெவலப்பான ஹோட்டல் இல்லை இது வரைக்கும். நாங்கள் ஒரு வருங்காலத்தில் ஒரு 5 ஸ்டார் 4 ஸ்டார் லெவலில் நோக்கி நகர்த்துறதுக்காக எங்களுக்கு பஸ் உறுதுணையாக இருப்பார், நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். ஒரு நாளைக்கு 1,30,000 போல் இப்போ பேசிக்காக போய்கொண்டிருக்குது. இதை எங்களுக்கு என்ன விருப்பம்னு சொன்னால் இதை இன்னும் டெவலப் ஆகணும். நெக்ஸ்ட் இயர் நியூ இயரை பொறுத்தளவில் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் பெரிய மாற்றங்களை கொண்டு வர இருக்கணும். இந்தியன் லெவலில், சைனீஸ் லெவல் நாங்கள் வந்து ஏம் பண்ணது வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய எங்களுடைய கிளினிக்ஸ் வந்து மிக சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய வகையில் நிறைய இயற்கை காட்சிகள் பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே கணக்கு இடங்கள் இருக்குது. இருந்தும் என்னென்னு சொல்கிறது, அதை நாங்கள் வெளியில் கொண்டு போகணும். அந்த இடங்களை நாங்கள் உண்மையாக தான் அது என்னென்னா உங்களை மாதிரி சோசியல் மீடியா வலைதளங்களோட தான் இது கடத்தப்பட வேண்டும். இது வந்து ஒரு 4 அறைக்குள்ளே கிடைக்கப்பட்ட 5 ஏக்கருக்குள்ள அடைக்கப்பட்ட ஹோட்டல் இல்லை. அடுத்தடுத்த நாங்கள் கொழும்பு சிட்டியை பார்க்கலாம். 24 மாவட்டங்களும் எங்களோட டெவலப்பான மாவட்டங்கள். ஸோ கிளிநொச்சியை பொறுத்தவரையில் வடமாநிலத்தை போல கிளிநொச்சி வெரி பியூட்டிஃபுல் பிளேசஸ் மற்றும் எல்லா வசதிகளும் ஒருங்கிணைங்க இருக்கின்றது. இதில் இருந்து ஜங்ஷன் வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது. எங்கள் ஹோட்டலை பொறுத்தவரை ஹாஸ்பிட்டல் வசதி அண்மையில் இருக்குது. ஸ்கூல் வசதி இருக்குது. மற்ற இதில் வந்து ரூம் சர்வீஸ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. மெயினாக வந்து நாங்கள் இதை வந்து எங்களுடைய எய்ம் வந்து எங்களுடைய பஸ்ஸின் எய்ம் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகி கொண்டு போகிறோம். டெவலப்பாக ஏன் எல்லா டேமும் அப்படி தான். எதிர்காலம் ஒன்று இருக்குது தானே. ஆரம்பத்தில் அத்திவாரம் வந்து நோம்பலாக நாங்கள் போட்டு தந்துருக்கிறார். அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பாக எந்த நேரத்திலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். எங்களோட பஸ் வந்து எங்களுக்கு கிடைத்தது வரம். எது கேட்டாலும் எங்களை வந்து எங்களோட ஸ்டாஃபோடையும் சரி, எங்களோட அக்கௌண்ட் சார் இருக்கிறார், சூப்பர்சி சார் இருக்கிறார், ஐசிஆர் நாங்கள் இருக்கிறோம், ஸ்டாஃபுகள் எல்லாருமே தங்களுடைய பிள்ளை மாதிரி நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் அவருக்கு அவர் எவ்வளவு தூரமாக எங்களுக்கு கம்பெனி வந்து 100 சப்போர்ட் எங்களுக்கு தரும்போது நாங்கள் அதுக்கு மேலான ஒரு 120 150 சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம். எங்களோட உழைப்பையும் அவற்றை உழைப்பையும் நாங்கள் நகர்த்தி கொண்டு ஒரு சுகமான நகர்த்தி கொண்டு போகணும். எந்த ஒரு குழப்பம் வரக்கூடாது. உங்களை பொறுத்தவரை ஃபீட்பேக், கஸ்டமரை பொறுத்தவரை ஃபீட்பேக் நிறைய வரும். நல்லது வரும், கெட்டது வரும். லைஃப்லேயும் இன்பம் துன்பம் எல்லாம் மாறி வர மாதிரி எங்கள் நிறைய விதமான கஸ்டமர் வருவாங்க. நாங்கள் அதை சமாளித்து கொண்டு கஸ்டமரை நாங்கள் முகம் சுளிக்க இந்த ஒரு ஒதும்பிட போதும் இல்லை. கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் அதுக்கு இம்ப்ரூவ் ஆகி கொண்டு இருக்கோம். அதுதான் மெயினே. வருங்காலத்தில் ட்ரீம் சிட்டி வந்து பெரிய லெவலில் வரும் கன்ஃபார்மாக சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் முதல் எங்களுக்கு பஸ்ஸுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு உங்களை கூடாகத்தான் இதை நகர்த்த வேணும். எங்களை அலப்பிட்டு சிரமத்தை வருகிறது. எங்களுடைய அந்த ஹோட்டலில் வந்து இருக்கிற இந்த இலங்கையில் வாழ்கிற மக்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கும் உங்களை வலையம் ஊடாகத்தான். இப்போ சோசியல் மீடியா பொறுத்தளவு தான் ஃபேஸ்புக் இருக்குது, உங்களுடைய ட்விட்டர் இருக்குது, மற்ற இந்த இது ஊடாகத்தான் நாங்கள் வளர வேண்டும். எனக்கு பஸ் வந்து 5 நிறுவனங்கள் வச்சுக்கிறார். வந்து இது 5வது நிறுவனம். ஏனைய நிறுவனங்கள் வச்சு செய்கிறவர். ஆனால் இந்த நிறுவனத்தில் மட்டும்தான் வந்து கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவர் காட்டுவார். ஏன்னா இங்கே வந்து பணியாளர்கள் கூட இப்போ 42 ஸ்டாஃப் இங்கே ஈக்கிறாங்க. வந்து வெளியில் வந்து இன்னொரு 30 ஸ்டாஃப் ஈக்கிறாங்க. வந்து எல்லாருக்கும் வந்து இங்கே இருந்தால் வந்து நாங்கள் அந்த சேலரிகளை வந்து பண்ணிட்டு ஈக்கிறோம். இதை ஓட்டி தான் செய்கிறோம். இப்போ அங்கே ரெஸ்டாரண்ட் ஆகிக்கணும், வந்து பார் ஆகிக்கிட்டோம், இனி வந்து அடுத்தடுத்த நிறுவனங்கள் ஆகிக்கிட்டோம், எல்லா இடத்துலையும் செய்கிறவர். என்னென்னா வந்து இது வரைக்கும் எந்தவித வந்து குறைபாடுகள் இல்லாமல் வந்து இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து இவர் 5 நிறுவனங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அந்த யூடியூப் சேனலோ வந்து டிக்டாக்கோ யாரும் இது வரைக்கும் நாங்கள் வந்து இன்வைட் பண்ண இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து உங்களை மட்டும்தான் நாங்கள் அது நீ யாழ்ப்பாணம் என்ற ரீதியால் அவங்கள இன்வைட் பண்ணி இங்கே வருகை தந்திருக்கிறீங்க. எங்களுடைய நிறுவனம் சார்பாக 5 நிறுவனங்கள் சார்பாக வந்து மிக ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்ளுங்க. சந்தோஷம். அதுக்காக நான் கடின உழைப்பை போட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச கடின உழைப்பு இல்லாமல் முயற்சி இல்லாமல்
பாருங்க இப்போ குறைஞ்சபட்சம் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குறேன். எதிர்காலத்தில் அது 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய சார்ந்த அதே இடத்துல நாங்கள் கொண்டு போவோம். முழுமையாக எங்களுடைய 24 மணி நேரம் எங்களுடைய இருப்பார். அவருடைய எல்லா வளங்களையும் சுற்றி பார்ப்பார். இது பெண்களும் ஆண்களும் சரிசமம் என்ற ரீதியில் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மகளிரும் சமப்படுத்திருக்கிறார். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் தயாராக இருக்கின்றார். மேலும் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த எல்லாரும் பார்ப்போம் ஃபாரின் சைட் சப்போர்ட். அவர் ஃபாரின் தன்னுடைய கை வரும்போது எங்களுக்கு அவர் வர்றாரு பேசிக்காக சொன்னது. வரும்போது மல்லாவியிலேருந்து வரும்போது 50 ரூபாயோட கிளிநொச்சி மாவட்டம் வந்த பஸ் எங்களை விட அவருடைய விடாமுயற்சி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. விடாமுயற்சி வெற்றின்னு சொல்லுவார். விடாமுயற்சி திருமணி ஆகும்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒழுக்கம் முதல் பார்க்குறது ஒழுக்கத்தை டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், அடுத்தது பாதுகாப்பு, அடுத்தது வேலை. தங்கள் பிள்ளைகள் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்டாப்பையும் அணைக்கணும். அப்போ அரவணைச்சு நகர்த்தி கொண்டு போகிறார். இதுவரை காலத்தில் எல்லா வியாபார தளங்களும் வளர வேண்டும். இறைவன் ஆசையும் இருக்க வேண்டும். அதே போன்று சோசியல் மீடியா சப்போர்ட்டும் இருக்கணும். உங்களோட சப்போர்ட்டும் இருக்கணும். இந்த ரீம் சிட்டி ஹோட்டலில் இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க? எந்த பதவியில் இருக்கீங்க? நான் வந்து கசியராக வேலை செய்வேன். நான் வந்து 1 மாதம் தான் ஒரு மாதம் ஆகுதான் வந்திருக்க. ஒரு மாதத்தில் வியாபாரம் எப்படி நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுடைய கைசிறந்த ரீதியில் கேட்குறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது? அன்னளவாக சொல்லுங்கள். அது கணிச்சு சொல்லிடாத அன்னளவாக சொல்லுங்கள். நான் வந்து பின்னர் 5:30க்கு போயிடுவேன். அது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கிட்ட வரும். 1 லட்சம் அவள் 5:30க்கு ஓஃபாவா? ஓ லெவலில் வந்து 6-9 பாடம் பாஸ். அதில் அடுத்தடுத்த நகர முடியாத சந்தர்ப்பம் சூழ்நிலையால் அவள் வந்து கைசீர் அணிஞ்சிருக்கிறோம். இதை விட பியூட்டி பார்லரையும் எங்களுடைய 8-10 லேடிஸ் இருக்கிறாங்க. அதுவும் எங்களுடைய உரிமையாளர் சேராக தான் இருக்கிற மனைவி நடத்தி கொண்டிருக்கா, மிஸ்ஸஸ் நடத்தி கொண்டிருக்கிறா. இவள் வந்து 1 மாதம் தொடர்ச்சியாக இந்த ஹோட்டலில் பணிபுரிய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் சிறு வயதாக இருந்தாலும் இளைய சமுதாயத்துக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்களால் முடிந்தளவு நாங்கள் செய்வோம். தங்கச்சி எங்களுடைய கைசியர், டே கைசியர். இந்த ஹோட்டலில் 4 கைசியர். டே 24 hours தானே 4 கைசியரும் டேக்கு 2 பேர் லேடிஸ் அண்ட் பாய்ஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதல் தடவையாக தான் இந்த ஹோட்டலில் வந்துருக்கீங்களா? ஓமாம். முதல் தடவை. எங்கேருந்து வரீங்க? வாங்கிக்குளத்தில். ஐயா மல்லாவி. என்ன இந்த ஹோட்டல் இங்கே இருக்குன்னு கூகுள் சைட்டில் பார்த்தீங்களா இல்லாட்டி எங்கள் லொக்கேஷன் கூட்டி கொண்டு வந்து அண்ணன் முதலே வந்துருங்க? அப்படி முதலே வந்துருங்க. எப்படி எங்களுடைய முதல் வந்ததை விட இப்போ டெவலப் ஆகிருக்கா இல்லாட்டி குற்றமுறையில் சொன்னால் தான் நாங்கள் அடுத்த கட்டம் திருத்தி கொண்டு போகலாம்? ஓகே முதல் வந்ததை விட இப்போ டெவலப் ஆகிருக்கு. ஓகே. இப்படி உபசரிப்பு இல்லாமல் எங்களுடைய ஸ்டாஃப் உபசரிப்பு அப்படி இருக்கு? எல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் முதல் தனியாக வந்தீங்க, இப்போ ஃபேமிலியாக வந்துருங்க. அப்படி தான். அப்போ இந்த ஹோட்டலில் கிளிநொச்சியில் எவ்வளோ பெரிய ஹோட்டல், எவ்வளோ நிறைய ஹோட்டல் இருக்கும்போது இந்த ஹோட்டலில் மட்டும் தெரிவு செய்து சாப்பிடுவோம். காரணம் என்ன? உணவு டேஸ்ட்டாக இருக்கா இல்லாட்டி கவனிப்பில் பிடிச்சிருக்கா? ஏதோ ஒரு இம்ப்ரெஸ் ஏதோ ஒரு பக்கம் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணபடியே தான் நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க. ஸோ எது உங்களை கவர்ந்து இங்கே இழுத்த இவ்வளோ ஹோட்டலுக்கு சில கொஞ்சம் பொறுத்தவரை நீங்கள் இது செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் முதலாக ஒரு ஆளாக வந்தீங்க, இப்போ 4 பேர். இதுதான் எங்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எதுக்காக எங்களுடைய உபசரிப்பா இல்லாது எங்களுடைய ஃபுட்டா சாப்பாடு? இப்போ எங்கே போகிறீங்க? நாங்கள் கிளிநொச்சி தான் போகிறோம். கிளிநொச்சி போகிறோம். விசை ரோட்டுக்கு போகிறீங்க. வந்து காலை உணவாக முடிச்சுட்டு எங்கே ஒரு வெறிங் வீட்டுக்கு அங்கே போகிறீங்க? அப்படி ஃபேமிலியா? நீங்கள் ஃபேமிலியா? ஓகே. அப்பா ஓகே. இப்போ குடும்ப சகிதம் வந்துருக்கீங்க. அடுத்த உங்களோட ஏரியாக்களுக்கு போய் எங்களுடைய உணவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லி கஸ்டமர் உங்களோட சார்பாக நீங்கள் இந்த பண்பாடு இந்த உபசரிப்பு வார நேரம் இங்கே வந்து தான் போவோம். வார நேரமுள்ள இங்கே வருவோம். இங்கே வரும்பொழுது இதை விட டெவலப்பான முதல் அண்ணா வந்த தனியாக இப்போ ஃபேமிலி, அடுத்தது ஊர் மக்கள். அப்படி தானே ஐயா? உங்களோட முகத்தில் சந்தன போட்டு பார்க்கும்போது சிவபெருமான் தெரியுது. வள்ளுவன் வாக்கு பொய்க்காது. உபசரிப்பு, உபசாரம், உணவு, உறைவு 3ம் மிக முக்கியம். அதில் வந்து ஹோட்டல் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கா? வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. இடியப்பம் சாப்பிட்றீங்க இப்போ இடியப்பம் சாப்பிட்றீங்க. கருப்பு கறி எப்படி இருக்கு? நல்லா. ஓகே. பிரதீவன் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த ஹோட்டல் ஆரம்பித்து ஜாயின்ட் ஆகிருக்கு. சிறப்பான உண்மையாக அவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கார் சொல்லி அப்படி சேலரியும் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு இவருடைய வேலை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் இவருக்குரிய சாப்பாடு பார்சல் வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்குறதா இந்த டிபார்ட்மெண்ட் இவர் ஃபுல்லாகவே செய்வார். என்ன வேணால் பாருங்கள் ஆள்கிட்ட இப்படி தான் ஒரு ஸ்டாஃப் இருக்கணுமெண்ட்டுக்கு உதாரணமாக ஆள் இருப்பார். இப்படி தான் இருப்பார். ஆனால் இவருடைய ஒர்க் வந்து
100 வீதம் இந்த ஹோட்டலுக்காக அவர் கொடுத்தப்பட்ட பணிகளை சீராக செய்து கொண்டு வர இந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. வாசல் வந்து சாப்பாடு எடுக்கிறதும் சரி, கஸ்டமரை அரவணைக்கிறதும் சரி. கொஞ்சம் இதில் கொஞ்சம் வயசு 29 வயசு, கொஞ்சம் இதில் கொஞ்சம் இந்த ஹோட்டல் பணியில் கொஞ்சம் டெவலப் பண்ண தெரிஞ்சாலும் கொஞ்சம் மைண்ட் செட் உள்ள ஆள். அதனால் இவரால் எங்களுக்கு நிறைய பயன் இருக்குது. மற்றது பாருங்க, இவர் வந்து மல்லாவி இடம் மல்லாவி. இவர் வந்து ஆளப்பக்கத்தான் சிறுவன் கடு செய்கிற வேலையெல்லாம் பெருசு. வேலை ஆள் அந்த பம்பரம் எப்படி சுற்றுவாத மாதிரி தான் ஆள் வேலை செய்துன்றப்ப நிறைய கஸ்டமர் இவர் தான் எங்களை ஹோட்டலில் முதல் அதிகூடிய டிப்ஸ் வாங்கி 5000 ரூபா அது ஹோட்டல் ஆரம்பித்து 20 நாளுக்கு போது அதிகூடிய டிப்ஸ் வாங்கிய ஒரு ஸ்டேவர்னு சொன்னால் சாருங்க மிஸ்டர் சார். அப்படி தானே பேப்பராக கதைக்கலாம், உண்மை தானே? இவர் மற்றது செப்பிட்ட போவோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். பேக் பின்னாலையும் கிச்சன் இருக்கு பாருங்க. வந்து சுட சுட வந்து முட்டை ரொட்டி. இது வந்து முட்டை ரொட்டி தயாராகி கொண்டிருக்கு. ஐயா இடம் இது ஆரம்ப காலம். நான் நினைக்கிறேன் 3 வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஆள் வேலை செய்ய கொண்டு இருக்குது. இங்கேயும் சரி ஆள் எல்லா பேக்கும் செய்யலாம். இந்த செக்ஷன் கிச்சனில் கறி பேக் சொன்னால் வைப்பார். சொல்ல போனால் ஆல்ரவுண்டர். இந்த ஹோட்டலில் ஆல்ரவுண்டர் ஐயா வயசாக இருக்க மாட்டேன். எத்தனை வயசு? 69. வார வருஷம் 70 என்ன ஒரு 70 வயசு. 69 வயசுல உழைத்து வாழ வேண்டும். தன்னை கையில் நான் நிற்கணுன்றதுக்காண்டி ஐயா முயற்சி வைப்பார். 69 வயதில் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 69 வயசுல வேறுமே வேலை கொடுக்க முன்வர மாட்டாங்க. எங்கள்கிட்ட முதலாளி கொடுத்துருக்கு. இது வந்து மூணு கிச்சன். இப்போ எல்லாருமே இந்த கிச்சனை சுற்றி காட்ட மாட்டோம். கிச்சனை சுற்றி காட்டுறீங்களே, அது நல்ல ஒரு விஷயம் மட்டும். அது நாங்கள் போய் இல்லைத்தான் உண்மைத்தன்மையாக இருக்கும். இது உண்மைத்தன்மையாக இருக்கும். இவர் தான் வந்து மெயின் கிச்சனில் 2 பேர் இருக்காங்க. டேக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நைட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் ஆள்கிட்ட இடம் வந்து மன்னர் சகல மாவட்டங்கள்லேருந்து நாங்கள் வேலை வாய்ப்பாக கொடுத்துருக்கோம். தெரியும் மன்னர். இவர் வந்து இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் செய்வார். இந்தியன் பரோட்டாலேருந்து தான் எல்லாமே செய்வார். உங்களோட பேர் சார்? என் பேர் வின்சன். இப்போ என்ன வேலைக்கு இங்கே ஹோட்டலுக்கு வந்துருக்கீங்க? நான் வந்து மெயின் செஃப்பாக இருக்கேன் நம்ம ஹோட்டலில். என்னென்ன உணவு உங்களுக்கு தயாரிக்க ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி, சைனீஸ் அண்ட் வெஸ்டர்ன், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், ஆல் கண்ட்ஸ். பெருசாக பப்ளிசிட்டி விரும்பாதா? 24 மணித்தாலையும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களோட ஹோட்டல் தான் 24 இயங்கி கொண்டிருக்கு. 24 hours. இது ஒரு சில ஹோட்டல் இருந்தாலும் நாங்கள் நைட்லேயும் அது பகலில் எப்படி உபசரிக்கிறோமோ அதே போன்று நைட்லேயும் கஸ்டமரை நாங்கள் 24 மணித்தாலும் செய்து கொண்டு இருக்கலாம். 24 மணி நேரத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு பிஸ்னஸை வந்து நாங்கள் பெரிதாக பார்க்கல, கஸ்டமர்கிட்ட திருப்தி, அதாவது சாப்பிட்டு போகிற ஒரு கஸ்டமர் திருப்தியாக ஃபீட்பேக் சொல்ல முடியும். இதுதான் எங்களோட கிச்சன். பாருங்கள், அழகாக காட்டுங்க எல்லாம் கிச்சன். எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கணக்க சாப்பாடு வகைகள் எல்லாம் செய்து வைத்திருக்கு. என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு காட்டி சொல்லுவீங்களா? சார் ப்ரௌன்ஸ் டேபிள். இது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்ன டேபிள் மாதிரிங்களா? இது ஃப்ரை, சில்லி ஃப்ரை, அதாவது சில்லி சோசஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து கடல் ஃபிஷ் டேபிள், அது ப்ரௌன்ஸ் சில்லி, சீ ஃபுட் நூடுல்ஸ் அண்ட் பராட்டா பருப்பு வடை, ஃப்ரெங்கோபஸ் உளுந்து வடை. எல்லாமே நீங்கள் தான் செய்யாது? ஓகே சார், நீங்கள் தான் வேறு லெவல். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். தேங்க்யூ. நன்றி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். தேங்க்யூ. எல்லா சாப்பாடுமே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமிச்சு வச்சிருக்குது. கட்டில் பிசி இருக்குது, கணவாய் இருக்குது, இறால் இருக்குது, சொசைட்டஸ் இருக்குது. ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு அது மட்டும்தான் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு. இஞ்சால ஒரு ஆள் இருக்கிற வேற இருக்கும். அதை தூக்கி வைங்க இஞ்சால. உங்களுக்குரிய பொருள் இதுதான். சாப்பிடுங்க வடிவா. இந்த பருப்பு கிடக்குது, பருப்பை சாப்பிடுங்க. உங்களோட சரியா சொல்லி இருக்குது. மேலே சம்பல் நல்ல வித்தியாசம் இருக்குது. சம்பல் சைவமா? ஓகே. சம்பல் எவ்வளோ தான் உங்களுக்குரியது, மற்றெல்லாம் எங்களுக்குரியது. இந்தியாவில் ரொட்டி இருக்குது போல. என்ன சீஃபுட் நூடுல்ஸ் இருக்குது. முதலாவதே நல்ல ஒரு கனவா கொண்டு வருது வேறங்க. கனவா துண்டு தான் முதலாவது வருது வேறங்க. சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. என்ன கதை? இந்த வயத்தில் வந்து அது வயத்தில் வந்து கதை
மெக்கு இல்லாட்டி கதைக்கெல்லாம் மெக்க கொழுவி விட்டு விட்டா மக்களே ஏதாச்சும் கோளாறாக கதைச்சி விட்டாலும் வந்து சத்தம் போடாமல் இருக்கு. இந்த பருப்பு சாம்பார் பருப்பு ஆறுதல் ஆனால் மெனக்கட்டுப்பாடு இருக்குது நாளைக்கு எது நானும் திருப்பி மனத்து கட்டுப்படி தானே வச்சுருக்கோம் நாளையிலேருந்து சாப்பாட்டை பேரங்க திறமையாக இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு கணக்கு இடைவேளை சாப்பிடு பார்ப்போம். இந்த கையால் எடுத்து சாப்பிட்றது இருக்கிற சுவமே வேறு லெவல் சுவம் அங்கே வேறு வருதால ஆலன் எல்லைக்கு போனதோட வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் மாறி போட்டாடா அவன். அப்போ நீங்கள் என்ன தக்ஸான் சைவம் நல்லா இருக்குது சாப்பாடு சொல்லுங்க வேறு லெவலோ என்னண்டு எனக்கு எல்லாத்தையும் பார்க்க கேமராமேனை பார்க்க தங்க கேமராமேனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் வெயிட் பண்ணுவோம். இப்போ என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட முடிச்சு போடுவேன். இடியாப்பமா இல்லையாப்பா நீ செமிக்க சாப்பிட்ற இல்லடாப்பா சாப்பாடை சப்பி சாப்பிடு. நல்லா இருக்கு தரம். அப்படி இருந்தாலும் ஒரு சொசைட்டஸ் ஃப்ரை என்ற மாதிரி தான் சொல்லிச்சுன்னா ஆட்டாடுதல் கொட்டு போட்டது இல்லை சொசைட்டஸ் ஃப்ரை சிக்கன் சொசைட்டஸ் ஃப்ரை. அதுக்கு பிறகு ரொட்டி இருக்குதுங்க. அப்புறம் சாப்பிட்டு வரேன். தம்தமாக்குதும் தம்தமாக்குதும் உங்களை விளங்கிடுங்க கை தெரியுது மச்சான். தம்தமாக்குதும்ண்டா விளங்கும் தானே சொல்லு தலையில் தட்டி சொல்லுவேன். தம்தமாக்குதும். அடுத்த பேருங்கோ இங்கே நானே ஒரு இந்த இந்தியா ரொட்டியை வச்சு இது ஒன்று செய்ய போகிறேன். நான் இதில் கொஞ்சம் தெடு கொஞ்சம் மிளகுகள் கருவேப்பமிலைகள் இந்த கருவேப்பமிலை இருக்குது தானே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கருவேப்ப மரங்களை புலம்பெயர் தமிழர்கள் கொண்டு போகிறவன் நாங்கள் கடும் விலையா. இங்கே வேறங்கோ வெங்காயத்தை வைக்கணும். வேறு ஏதோ ஒன்று குறையுது இறால் இறால் குறையுது. அதுக்குமே ஏதோ ஒரு சாமான் உண்டு அது எல்லாத்தையும் வச்சு இறாலை முழுசா இந்த பேருங்க இது என்ன மாதிரி இருக்குன்ட்டு இந்த இதாக இருக்குது தானே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 10 ரூம் இருக்குது. உங்களுக்கு ரூமை திறந்து காட்டுறேன் பாருங்க. ஏ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ரூம் வந்தோடனே இல்லை ஒரு வாசம் கொண்டு வீசுது. அதாவது மக்கள் வந்தோடனே அந்த வாசத்தை விரும்பினோம், என்ன ஒரு இம்ப்ரெஷனை விரும்பினோம். அதாவது ஏசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலாக 2 பேர் இந்த ரூமில் படுக்க போயிடணும்னு சொன்னால் 4000 ரூபா, 4 பேர்னு சொன்னால் 5000 ரூபா. நார்மலாக 4 பேர் நார்மல் ப்ரைஸு ஏசி இல்லாமல் 3000 ரூபா. என்ன 4 பேர் ரெண்டாலும் அதே ப்ரைஸ் தான், 2 பேர் ரெண்டாலும் அதே ப்ரைஸ் சேம் ப்ரைஸ். என்ன கஸ்டமர் இதுக்கு வசதிக்கான ஒரு அதே பேக்கேஜை வச்சுட்டு காலப்போக்கில் இன்னும் குறையலாமே அதில் தானே குறையலாம். என்ன இங்கே மொத்தமாக 10 ரூம் இருக்குது. உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் பாருங்க. பாத்ரூம் காட்டணும் கண்டிப்பாக. அந்த பாத்ரூம் எல்லாருக்கும் முக்கியமானது ஒன்று. வந்தோடனே பாத்ரூமை பார்ப்பாங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொழுதுபோக்குக்கு அதை டிவி இருக்குது, அயன் பண்ணுற வசதி இருக்குது, கண்ணாடி மட்டும் அந்த இதுகளெல்லாம் போடுற வசதியெல்லாம் இருக்குன்னு. ஓகே சகோதரங்கள், மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷ்டன். பாய், சந்திப்போம்.